genetic disorders. சரியா? So genetic disorder is a disease or a syndrome. So that is caused by an abnormality in an individual DNA. புரியுதா? ஒரு தனி நபருடைய தனி நபருடைய DNA. So அதுல ஏற்படக்கூடிய அந்த அப்நார்மாலிட்டினால வரக்கூடிய எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜெனடிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அது ஜெனடிக் சிண்ட்ரோம் அந்த மாதிரி சொல்றோம். ஓகேவா? இந்த அப்நார்மாலிட்டின்னு சொல்லும்போது அதனுடைய ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துப்பாங்க பாரு. Abnormalities can range from a small mutation in a single gene. அப்போ ஒரு பர்டிகுலர் ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு திடீர் மாற்றம் அல்லது ஒரு மியூட்டேஷன் தான் நம்ம தமிழ்ல எழுதுறோம் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப அப்நார்மாலிட்டி எங்க ஆரம்பிக்குது? ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் ஜீன்ல நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன். புரியுதா? அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா addition or subtraction of an entire chromosome or even a set of chromosome. புரியுதா? சோ சிலதுல வந்து அடிஷன் நடக்கலாம் அல்லது சப்ட்ராக்ஷன் நடக்கலாம். அது வந்து ஒரு பர்டிகுலர் குரோமோசோமோ அல்லது மொத்த செட்ல அது வந்து நடக்கும். புரியுதா? சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்நார்மாலிட்டிஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜீன்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷனா இருக்கலாம் அல்லது சப்ட்ராக்ஷன் அல்லது அடிஷன். அந்த அடிஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு மொத்த ஒரு பர்டிகுலர் குரோமோசோம் அல்லது மொத்த செட் ஆஃப் குரோமோசோம்லயும் என்ன செய்யலாம் நடக்குது. ஓகேவா? இதுல ஜெனடிக் டிசார்டர்னு சொல்லும்போது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து மெண்டிலியன் டிசார்டர்ஸ், இன்னொன்னு வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். புரியுதா? சோ இதுல இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யலாம்? மெண்டிலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன, அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். புரியுதா? சோ இதுல மொத்தம் 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். தனித்தனியா கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமா கேட்டாங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் கேட்கலாம். சரிங்களா? சோ என்னங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெண்டிலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன, அது எதனால வருது அப்படின்றது தெரியும். Alteration or mutation in a single gene causes Mendelian disorder. புரியுதா? ஒரு பர்டிகுலர் ஜீன்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷன், அதனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெண்டிலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரெண்டாவது பாயிண்ட் கவனிச்சீங்கன்னா these disorders are transmitted to the offsprings on the same line as the Mendelian pattern of inheritance. இந்த மெண்டிலியன் டிசார்டர்ஸ் எப்படி ஆஃப்ஸ்பிரிங்ஸ் இன்ஹெரிட் ஆகுதுன்னா, எப்படி நம்ம மோனோஹைபிரிட் டைகிராம் படிச்சோம் இல்லையா? நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அந்த F1ல இருந்து F2க்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி பேட்டர்னா தான் இந்த மெண்டிலியன் டிசார்டர்ஸ் என்ன செய்யும்? ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். புரியுதுங்களா? ரைட். இதுல நம்மளுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம். ஒன்னு வந்து தலைசீமியா, ரெண்டாவது வந்து அல்பினிசம், மூணாவது வந்து பினைல் கீட்டனூரியா, அப்புறம் வந்து சிக்கல் செல் அனிமியா, அப்புறம் கடைசியா வந்து ஹண்டிங்டன்ஸ் கோரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா, out of 5, 4 of the Mendelian disorders are mainly due to autosomal recessive genes. புரியுதா? ஆட்டோசோம்ஸ்னா உனக்கு தெரியும், பாடி குரோமோசோம்ஸ் சொல்றோம் இல்லையா? அதுல 2 விதமான ஜீன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து என்னது டாமினன்ட் ஜீன்ஸ், அப்புறம் வந்து ரிசெசிவ் ஜீன்ஸ். புரியுதா? இந்த 4 இதுல பாத்தீங்கன்னா 5ல 4 பாத்தீங்கன்னா எதனால வருது? ஆட்டோசோமல் ரிசெசிவ் ஜீன்னால தான் வருது. ஒரே ஒரு டிசார்டர் மட்டும் தான் எதனால வருது? ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீன்னால வருது. அது எதுன்னா இந்த ஹண்டிங்டன்ஸ் கோரியா அப்படிங்கிற ஒரு மெண்டிலியன் டிசார்டர். சொல்லுங்களா? சோ அது கூட நமக்கு என்னது 1 மார்க்ல கேட்பாங்க. எந்த மெண்டிலியன் டிசார்டர் வந்து டாமினன்ட் ஜீனால் வரக்கூடியது அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரியா? இப்ப நம்ம ஒவ்வொரு டிசீஸா பார்க்கலாம். These disorders may be dominant or recessive and autosomal or sex linked. புரியுதா? இந்த டிசார்டர்ஸ் எப்படி இருக்கலாம்? உனக்கு பாடி குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டாமினன்ட் ஜீன்ஸ்னால வரலாம், அல்லது ரிசெசிவ் ஜீன்னால வரலாம், அல்லது எக்ஸ் லிங்க்ல எக்ஸ் குரோமோசோம்ல அசோசியேட்டட் ஆயிருக்கக்கூடிய டாமினன்ட் அல்லது ரிசெசிவ் ஜீனால இருக்கலாம், அல்லது ஒய் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டாமினன்ட் ஜீன் அல்லது ரிசெசிவ் ஜீனால ஏற்படும். புரியுங்களா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு என்னது? தலசீமியா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க.
அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது நம்மளுக்கு தலசீமியா இஸ் an autosomal recessive disorder. புரியுதா நான் சொன்னேன் இல்லையா? அந்த பாயிண்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மெயினா எழுதிக்கலாம். அதான் கீ பாயிண்ட். ஓகேவா? ரைட். இப்போ பாதிக்கப்பட்ட உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசிவ் destruction of RBC, அதுதான் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். புரியுதா? எல்லாருக்குமே என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறமா RBC செல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், ஒண்ணு நமக்கு லிவர்லயோ அல்லது ஸ்கின்லயோ போயிட்டு என்ன செய்யும், டெஸ்ட்ராய் ஆகும். புரியுதா? அது வந்து இயற்கையா நடக்கக்கூடியது, நார்மலா. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது, அப்நார்மல் destruction ஆஃப் RBC, அதுதான் மெயின் சிம்டமே. புரியுதா? அது எதனால ஏற்படுது அப்படின்னா, due to the malformation of hemoglobin chains. புரியுதா? அப்நார்மலா இந்த ஹீமோகுளோபின் செயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கான காரணம். புரியுதா? நீங்க ஆர்பிசி எடுத்துட்டீங்கன்னா, so 96 to 98% of the RBC formed of என்னது, ஹீமோகுளோபின். புரியுதா? மேக்ஸிமம் வந்து ஆர்பிசில என்ன இருக்கும், உங்களுக்கு ஹீமோகுளோபின் தான். புரியுதுங்களா? ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டூ செயின்ஸ். ஒன்னு வந்து டூ ஆல்பா செயின்ஸ், அப்புறம் டூ பீட்டா செயின்ஸ். ஹீமோகுளோபின்ல ரெண்டு ஆல்பா செயின்ஸ் இருக்கும், ரெண்டு பீட்டா செயின்ஸ் இருக்கும். புரியுதா? இவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க, தலசீமியா வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஆல்பா தலசீமியா, இன்னொன்னு வந்து என்னது, பீட்டா தலசீமியா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. எதை பேஸ் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் which type of hemoglobin chain is affected. புரியுதா? இப்ப ஆல்பா செயின்ல ஃபார்மேஷன்ல டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதனால வரக்கூடிய டிஃபெக்ட் என்ன சொல்லுவாங்க, ஆல்பா தலசீமியான்னு சொல்லுவோம். இப்ப பீட்டா செயின் ஃபார்மேஷன்ல டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதனால வரக்கூடிய டிசார்டர் தான் என்னது, பீட்டா தலசீமியா. சொல்ல புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், இட் இஸ் மெயின்லி டியூ டு ஆட்டோசோமல் ரிசெசிவிட்டி, அது ஞாபகம் வச்சுக்கா. ரெண்டாவது மெயின் சிம்டம் என்னது, எக்ஸசிவ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. அது எதனால வருது அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபின் செயின் ஃபார்மேஷன், அப்நார்மல் ஹீமோகுளோபின் செயின் ஃபார்மேஷனால வரக்கூடிய எஃபெக்ட். சொல்ல புரியுதுங்களா? அடுத்து தலசீமியாவில் வந்து ரெண்டு டைப்ஸ் பிரிக்கிறாங்க, ஆல்பா பீட்டா தலசீமியா அப்படின்ட்டு. ஆல்பா தலசீமியா அப்படின்னா ஆல்பா செயின் ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். புரியுதா? பீட்டா தலசீமியானா பீட்டா செயின்ஸ் ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? சோ இது வந்து பேசிக்கா கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆல்பா தலசீமியானா பீட்டா தலசீமியானா அதுக்கு காரணமான ஜீன்ஸ் வந்து எந்த குரோமோசோம்ல இருக்குது அதான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இப்போ உதாரணத்துக்கு ஆல்பா தலசீமியா எடுத்தீங்கன்னா, so it is mainly caused by the genes called HBA1, HBA2. Both are located on the chromosome number 16. புரியுதா? ஆல்பா தலசீமியாக்கான ஜீன்ஸ் அதனுடைய பேர் தான் என்ன பேரு, HBA1, HBA2. இந்த ரெண்டு ஜீன்ஸ் நமக்கு எங்க இருக்குது, குரோமோசோம் நம்பர் 16 இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? இந்த ஜீன்னாலதான் என்ன பிரச்சனை ஏற்படுது, ஆல்பா தலசீமியா அப்படிங்கிறது ஏற்படுது. சொல்ல புரியுதுங்களா? இங்க என்ன கொடுத்துருப்பாங்க, மியூட்டேஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் one or more of the 4 alpha gene alleles causes alpha thalassemia. அப்போ இந்த ஜீனோடைய அல்லீல்ஸ்ல ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட அல்லீல்ஸ்ல மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆல்பா தலசீமியா அப்படிங்கிறது ஏற்படும். புரியுதா? இந்த ரெண்டு ஜீன் அதுக்கான அல்லீல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அல்லீல்ஸ்ல ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட அல்லீல்ஸ்ல மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா வரக்கூடிய எஃபெக்ட் தான் என்னது, ஆல்பா தலசீமியா தெரியும். இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்டா தலசீமியா. ஓகேவா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா தலசீமியா என்னது, அங்க வந்து அந்த 2 ஆல்பா செயின்ஸ் 2 பீட்டா செயின்ஸ் அந்த பீட்டா செயின் ஃபார்மேஷன்ல என்ன இருக்கும், டிஃபெக்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கு காரணமான ஜீன் பேர் வந்து HBB அப்படிங்கிற ஒரு ஜீன். ஓகேவா? So it is located on the chromosome number 11. புரியுதா? மொத்தம் 23 பேர்ஸ் இருக்கு இல்லையா, அது 11th பேர்ல இருக்கக்கூடிய ஜீன் தான் இந்த ஜீன் HBB. ஓகேவா? இதனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் என்னது, டிஃபெக்ட் தான் என்னது, நம்மளுக்கு பீட்டா தலசீமியா அப்படின்னு. இந்த பீட்டா தலசீமியாவுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு,
கூலிஸ் அனிமியா அப்படின்னு பேர். ஏன்னா அவரு அந்த சயின்டிஸ்டோடைய நேம் கடைசி நேம் அந்த 3 நேம்ஸ் இருக்குன்னா 3 பேர் இருக்குன்னா அந்த லாஸ்ட் நேம் தான் அந்த கூலிஸ் அப்படிங்கிறது. அவருடைய நினைவா என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க கூலிஸ் அனிமியா அப்படின்னு. ஓகேவா? இந்த 2 அனிமியா அந்த தலசீமியாவும் கம்பேர் பண்ணீங்கன்னா பீட்டா தலசீமியா இஸ் மோர் காமன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தலசீமியா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, கூலிஸ் அனிமியான்னு பேர். ரைட்? இதுல என்ன நல்லா கவனிச்சுக்காங்க, பீட்டா தலசீமியாவில ஆல்பா செயின் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்போ ஆர்பிசியோட மெம்பரைன்ஸ் வந்து சிவியரா அஃபெக்ட் ஆகிறதுனால அங்க வந்து என்ன ஆகும், டிஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். புரியுதா? பீட்டா தலசீமியாவில ஆல்பா செயின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதே நேரத்துல ஆர்பிசி மெம்பரைன்ஸ் உடைய டேமேஜஸும் அதிகமா இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது, டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. புரியுதா? சோ இவ்வளவு தான் அந்த தலசீமியா பத்தின டீடைல்ஸ். சொல்ல புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? தலசீமியா புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பினைல்கீட்டோனியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் an inborn error of phenylalanine metabolism. inborn னா பிறக்கும் போதே இருக்கக்கூடிய குறைபாடு. புரியுதா? இதை வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, எதுவுமே சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி inborn error of phenylalanine metabolism. phenylalanine ஒரு நமக்கு அமினோ ஆசிட் இல்லையா? ரைட். So due to a pair of autosomal recessive gene. இங்கேயும் பாத்தீங்கன்னா என்னது, caused by recessive gene தான், autosomal recessive gene சொல்றோம். அந்த ஜீனுடைய பேர் என்ன பேரு, PAH, phenyl alanine hydroxylase gene. சொல்ல புரியுதா? So this gene is very much necessary for the conversion of phenylalanine into tyrosine. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கா. PAH அப்படிங்கிற ஒரு ஜீன் தான் என்ன பண்ணுது, பினைலலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகுறதுக்கு தேவைப்படும். புரியுதா? அந்த ஜீன் தான் இந்த என்சைம் ஃபார்மேஷனுக்கு அவசியம். இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா பினைலலனின் எதா மாத்தும், டைரோசினா மாத்தும். புரியுதா? இப்போ if there is any mutation in this particular gene, so it causes nil production of என்னது, phenylalanine hydroxylase enzyme. இப்போ இந்த பர்டிகுலர் ஜீன்ல மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா இந்த என்சைம் என்ன செய்யாது, உனக்கு ஃபார்ம் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆகல அப்படின்னா பினைலலனின் எதா மாறாது, டைரோசினா கன்வெர்ட் ஆகாது. புரியுதா? அதுக்கு பதிலா பினைலலனின் வந்து எதா மாறும், பினைல் பைருவிக் ஆசிடா மாறும். சொல்ல புரியுதா? இந்த என்சைம் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பினைலலனின் வந்து எதா மாறிடும், பினைல் பைருவிக் ஆசிடா மாறும். புரியுதா? இப்போ பினைல் பைருவிக் ஆசிட் வந்து அதிகமா நம்ம பிளட்ல அக்குமுலேட் ஆச்சுன்னா இட் காசஸ் மென்டல் ரிட்டார்டேஷன். புரியுதா? நமக்கு என்ன ஆகும், மென்டலி அஃபெக்டட் ஆகும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் பிக்மெண்டேஷன் occurs in the skin as well as in the hairs. புரியுதா? இந்த பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். புரியுதா? அதே நேரத்துல இந்த எக்ஸஸ் பைருவிக் ஆசிட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின். சொல்ல புரியுதா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பினைலலனின் வந்து எதா மாறும், பினைல் பைருவிக் ஆசிடா மாறும். அப்ப அதிகமா அக்குமுலேட் ஆக அது வந்து கடைசியா எப்படி எக்ஸ்கிரீட் அவுட் ஆகும், யூரின் வழியா எக்ஸ்கிரீட் அவுட் ஆகும். புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த மெண்டிலியன் டிசார்டர் பினைல்கீட்டோனியூரியா பத்தின டீடைல்ஸ். புரியுதா? இது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ சிம்டம்ஸ் ஆஃப் பினைல்கீட்டோனியூரியா அப்படின்ட்டு புக் பேக்ல இருக்குது. இது ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்க, ஆல்ரெடி ஆஸ்க்ட் இன் தி பப்ளிக் கொஸ்டின். புரியுதா? பப்ளிக் எக்ஸாம்ல ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுல கடைசி இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். புரியுதுங்களா? தெரியுதா? இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன், அப்புறம் லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர்ஸ். அடுத்து பினைல் பைருவிக் ஆசிட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின். புரியுதா? அந்த 2 லைன் எழுதினா போதும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? புரியுதா? ரெண்டாவது டிசீஸ். புரியுதா? அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அல்பினிசம். புரியுதுங்களா? அல்பினிசத்தையும் என்ன சொல்றோம், இட் இஸ் an inborn error of metabolism caused due to autosomal recessive gene. புரியுதா? நம்ம ஏற்கனவே சொன்னோம்
ரெண்டு வந்து என்னது இப்ப பினால்கீட்டோனியூரியாவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அல்பினிசமும் பாத்தீங்கன்னா இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் கொடுத்துருப்பாங்க. பிறக்கும் போது இருக்கக்கூடிய குறைபாடுன்னு சொல்லு இல்லையா? அதே மாதிரி ரெண்டு டிசீஸுமே பாத்தீங்கன்னா டியூ டு ஆட்டோசோமல் ரிசெசிவ் ஜீன். ஓகேவா? முதல்ல அல்பினிசம் எப்படி வருதுங்கிறது தெரியணும். உனக்கு ஏற்கனவே தெரியணும் மெலனின் melanin is the pigment which is necessary for the pigmentation of skin, our hands, iris, etc. இல்லையா? மெலனின்ங்கிறது ஒரு பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட் அதிகமா இருந்தா நம்மளுடைய ஸ்கின் எப்படி இருக்கும்? டார்க் கலர்ல இல்லையா? கருப்பா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலா கருப்பா இருக்கிறதுக்கான ரீசன் மெலனின் வந்து அதிகமா இருக்குதா இருக்கும். மெலனின் கம்மியா இருந்தா கலரா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புரிஞ்சுங்களா? இப்போ மெலனின் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன ஈஸியா வந்து ஸ்கின் கேன்சர் எல்லாம் வராது. நம்மளுக்கு மெலனின் கம்மியா இருக்கிறவங்க தான் என்ன ஆகும்? சீக்கிரமாவே இந்த ஸ்கின் கேன்சர் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சொல்ல புரியுங்களா? சோ அதனால டார்க் கலரா இருக்கிறவங்க என்னது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸ்கின் கேன்சர் வராம இயற்கையாவே என்ன செய்யுது? தடுக்கப்படுது. புரியுதுங்களா? ரைட். இப்போ லேக் ஆஃப் மெலனின் காசஸ் அல்பினிசம். புரியுதா? மெலனினுடைய டெபிஷியன்சினால வரக்கூடியதான் என்னது நம்மளுக்கு அல்பினிசம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இந்த அல்பினிசம் இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா மில்கி ஒயிட் ஸ்கின். ஸ்கின் வந்து நார்மலா இருக்காது, மில்கி ஒயிட். பாத்துருக்கீங்களா? அந்த அல்பினிக் பேஷண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். வேற அங்கங்க பாத்துருப்பீங்க நீங்க இந்த ஸ்கின்ல அங்கங்க எந்த நம்ம உடம்புல எந்த ஸ்கின் பார்ட் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கதான் மேக்சிமம் அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும். புரியுதுங்களா? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில இருக்கும், சில பேருக்கு முகத்துல, சில பேருக்கு கழுத்து பகுதியில, இந்த மாதிரி தலையில கூட என்ன இருக்கும். சில பேருக்கு இந்த மில்கி ஒயிட் ஸ்கின்னை வந்து பார்க்கலாம். புரியுது? அல்பினிக் பேஷன்ல அதே மாதிரி தேர் வெரி மச் சென்சிட்டிவ் டு த லைட். லைட் வந்து நம்ம பாக்குற மாதிரி அவங்களால எழுத முடியாது, பார்க்க முடியாது. கண்ணு ரொம்ப கூசு. சில பேருக்கு புவர் விஷன் இருக்கும். சரிங்களா? விஷன் கூட ரொம்ப நார்மலா இருக்காது. அது ஒரு சிலருக்கு சேஞ்சஸ் இருக்கும். ரைட். அது போக வந்து பாத்தீங்கன்னா ப்ளோன் ஹேர்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப பிளாக்கிஷா அவங்களுக்கு ஹேர் வந்து என்ன செய்யாது, இருக்காது. இதெல்லாம் இந்த அல்பினிக் பேஷண்டோடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். புரியுதா? சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்காங்க. அல்பினிக் பேஷண்ட் வந்து மற்றபடி மென்டலி நினைச்சுவாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஓகேவா? நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். சோ இங்க நல்லா கவனிச்சுக்காங்க. அப்போ a person with a recessive alleles lacks the tyrosinase enzyme. அப்போ இந்த பேஷண்ட்க்கு வந்து recessive alleles இருக்கிறதுனால இந்த டைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து என்ன செய்யாது, செக்ரீட் ஆகாது. சொல்லுறீங்களா? இப்போ டைரோசினேஸ் செக்ரீட் ஆகலன்னா 3,4-hydroxyphenylalanine ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம், டோபா அப்படின்னு சொல்லுவோம். So it will not be converted into melanin. புரியுதா? இந்த என்சைம் வந்து எந்த என்சைம் டைரோசினேஸ் is necessary for the conversion of topa into melanin. சரியா? அப்போ lack of particular gene அல்லது mutation in particular gene causes less secretion of என்னது டைரோசினேஸ். புரியுதா? டைரோசினேஸ் இல்லைன்னா இந்த டோபா வந்து எதா மாறாது, மெலனினா மாறாது. அப்போ lack of melanin causes albinism. புரியுதா? அது ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து நீங்க கொடுத்துருக்காங்க a person with recessive allele lacks the tyrosinase enzyme which is required for the conversion of dihydroxyphenylalanine into melanin pigment inside the melanocytes. melanocytesங்கிறது மெலனின் ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், melanocytes அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? in an albino, albinoனா albinic patient, melanocytes are present in normal numbers in their skin, hairs, iris, etc. but lack melanin pigment. அவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா மெலனோசைட்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ் இருக்கும். பட் அது உள்ள என்ன இருக்காது, மெலனின் பிக்மெண்ட் வந்து இருக்காது. சோ அதனாலதான் இந்த டெஃபிஷியன்சி ஏற்படும். புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான் என்னது அல்பினிசம். புரியுதா? இப்ப எதெல்லாம் முடிச்சிருக்கிறோம்? ஒண்ணு வந்து தலசீமியா, ரெண்டாவது பினால்கீட்டோனியூரியா, மூணாவது அல்பினிசம் இல்லையா? சரி, அடுத்து வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து ஹண்டிங்டன்ஸ் கோரியா.
புரியுதா? ஹண்டிங்டன்ஸ் நோய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி this is the only disease caused by autosomal dominant genes. சொல்ல புரியுதுங்களா? மற்றது எல்லாமே ரிசெசிவ் ஜீன்ல வரும். இது ஒண்ணுதான் என்ன நமக்கு டாமினன்ட் ஜீனால வரக்கூடிய டிஃபெக்ட். புரியுதுங்களா? ரைட். இந்த டிசீஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் பாடி ஜெர்க்கிங். புரியுதா? சோ இப்ப நார்மலா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்? மொத்த பாடி என்ன செய்யும்? ஜெர்க் ஆகும். சரியா? இப்ப வந்து அவங்க அதை உணர்ந்து அவங்க படுத்தா கூட என்ன ஆகும்? மொத்த பாடி என்ன செய்யும்? அப்படியே ஹோல் பாடி அப்படியே ஜம்ப் பண்ணும். நீங்க போட்டு அமுக்குனா கூட என்ன செய்யாது? அது வந்து கண்ட்ரோலா நிற்காது. புரியுதா? கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என்ன செய்யும்? ஸ்லோவா அப்படின்னு செய்யும், டவுன் ஆகும். சோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது இந்த சிம்டம்ஸ். புரியுதா? இது முக்கியமான சிம்டம்ஸ் என்னது? அன்கண்ட்ரோல் பாடி ஜெர்க். அப்புறம் ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அப்புறம் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துல கூட நர்வ் செல்ஸ் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆரம்பிக்கும். அப்போ பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி என்ன செய்யும்? நம்மளுடைய அந்த பாதிப்பு வந்து தொடங்க ஆரம்பிக்கும். புரியுதா? நர்வ் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும்போது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் என்ன செய்யும்? அஃபெக்டட் ஆகும். யாருக்கு வந்து அதிகமா வரும் அப்படின்னா those who are in the age group between 35 to 40 years. சரியா? அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் என்ன செய்றாங்க? இந்த டிசீஸால பாதிக்கப்படுறாங்க. சொல்ல புரியுதா? சோ இவ்வளவு தான் இந்த ஹண்டிங்டன்ஸ் கொரியா பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? மென்டலியன் டிசார்டர்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா?